Hello viewers, இன்னைக்கு பார்க்க போறது One Piece episode 1126 part 1. ஓபன் பண்ணா டமபகா கிங்டம் காட்டுறாங்க. அங்கதான் குமா இருக்கான். அதான் ரெவல்யூஷனரி ஆர்மி ஹோலி லேண்ட் மரி ஜாய்ஸ்ல இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தாங்களே. சரி அவனை சரி பண்ணிடலாம்னு சொல்லி பாடியில கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து நோண்டிட்டு இருந்தா கண்ணை திறந்த அடுத்த செகண்ட் அங்க இருந்து பிச்சுக்கிட்டு ஓட ட்ரை பண்ணுவான். எல்லாரும் கஷ்டப்பட்டு தடுப்பாங்க. போகாத நீ இன்னும் முழுசா ஹீல் ஆகலன்னு. அவங்க எல்லாருமே அவன் காயம் சரியானதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அவனோட சென்ஸ் எல்லாம் இழந்துட்டான் போலன்னே முடிவு பண்ணாங்க. அவனும் ஒயர் எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு டப்புன்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி ரெட் ஃபோர்ட்டுக்கு பாஞ்சு போவான். அப்படி போனவன் செவுத்துல இடிச்சு கண்ணா பின்னான்னு கீழே வந்து விழுவான். கீழே இருந்த சிட்டிசன்ஸ் எல்லாம் அவனை பார்த்து பயந்து போய் வெள்ளுந்தடிச்சு ஓடுவாங்க. ஆல்ரெடி ஹியூமனுக்கு இருக்க வேண்டிய எல்லா சென்ஸையுமே இவன் இழந்துட்டான். செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு ஒரு அடிமையா தானே இருந்தான். இப்ப அவனுக்குள்ள இருக்க ப்ரோக்ராமிங்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதாச்சும் எக்கு தப்பா பண்ணி கொன்ற போறான்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஓடுவாங்க. பட் அவன் யாரையுமே எதுவும் பண்ண மாட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டு மேல ஏறுவான். அப்படி ஏறினவன் ஒரு வழியா மேல வந்து சேர்ந்துட்டான். அந்த உடனே டம்மு டம்மு டம்முன்னு அங்க பயங்கரமா வெடிக்குது. உடனே மரி ஜாய்ஸ்ல இருக்க ஆளுங்கலாம் அந்த இன்வின்சிபிள் ஸ்லேவான குமா ரிட்டர்ன் வந்துட்டான். சீக்கிரமா அவனை தடுக்கணுட்டு வேகமா போவானுங்க. செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் சும்மா இருப்பானுங்களா, வந்து நின்னுட்டு அவனை விடாதீஹே வெட்டி கொல்லுஹேன்னு கத்திட்டு இருப்பானுங்க. வர்றவன் எதுவும் அட்டாக் பண்ண மாதிரி தெரியல. இவனுங்க தான் பீரங்கியெல்லாம் வச்சு அவனை கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அவனை அசைய விடாம மொத்தமா லாக் பண்ணுங்கன்னு சொல்லி கம்பியை போட்டு சுத்தி வளைச்சு பிடிப்பானுங்க. அப்போ செலஸ்டியல் டிராகன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளவுதான் அவனை பிடிச்சாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு ஷாக்குன்னு கொடுப்பான். சங்கிலியை போட்டு பிடிச்சிட்டு இருந்தவனுங்க எல்லாம் செதறிடுவானுங்க. இத பார்த்துட்டு இருந்த ஒரு செலஸ்டியல், டேய் அடிமையே எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு பயங்கரமா டென்ஷன் ஆயிருவானுங்க. அப்பதான் அங்க அகைனுவோட என்ட்ரி. என்ன பண்ணிட்டு இருக்க குமா, அன்னைக்கு என்னடான்னா ரெவல்யூஷனரி ஆர்மி ஆளுங்க வந்து பஞ்சாயத்து பண்ணானுங்க, இன்னைக்கு என்னடான்னா நீயா, இப்ப நீ பண்ணிருக்கிறது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு வழக்கம் போல அவன் வில்லத்தனமா பேசிட்டு வருவான். அப்ப அங்க இருந்த சோல்ஜர், அட்மிரல் வந்துட்டீங்களா, அவனை விடாதீகன்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே ஒரு செலஸ்டியல் வந்து அவன் தலையிலேயே மிதிச்சு, கொய்யால அதை சொல்றதுக்கு தான்டா நாங்க இருக்கோம், உங்களை அமைக்க பிடிக்க சொன்னா அவங்கிட்ட போய் அல்லையில அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அறிவு கட்டவனுங்களா. ஏல அக்கைனு, நேத்து நைட்டு டின்னருக்கு நான் லாப்ஸ்டர் சாப்பிடணும்னு நினைச்சல, அதுக்கு இன்னும் வரல, மரி ஜாய்ஸோட ஃபுட் சப்ளை என்னாச்சுல அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன், ஏய் இப்ப அதுவாடா முக்கியம், இந்த அடிமையா இருக்க வேண்டிய குமா எதுக்குடா இங்க வந்து அலப்பற பண்ணிட்டு இருக்கான், அவனை சீக்கிரமா காலி பண்ணு கண்ணு, தூங்கிட்டு இருந்த எங்களையே தூசி தட்டி எழுப்பிட்டான் அப்படின்னு ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருப்பானுங்க. இப்ப என்னன்னா குமா எந்த அளவுக்கு டேஞ்சரான ஆளுன்னு அகைனுக்கு நல்லாவே தெரியும். இவங்க கண்ட்ரோல்ல இருந்ததுனால தான் இவ்வளவு நாளைக்கு உயிரோட விட்டாங்க. கண்ட்ரோலை மீறிட்டானா கண்டிப்பா இவங்களுக்கு ஆபத்து. சோ அவனுக்கு இருந்த சென்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அவன் இழந்துட்டான். இனி இதுக்கப்புறம் நீ செத்தாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே கொதிக்கிற லாவாவா மாத்தி வந்த வேகத்துல மூஞ்சில ஒரே அடி, லைட்டா மூஞ்ச நகுத்தினதுனால பாதி மூஞ்சில மட்டும் அடி போட்டிருக்கும். பாட்டு பயங்கரமா ரத்தம் ஊத்தும். பரவாயில்லையே, உனக்கும் நார்மல் மனுஷங்கள மாதிரியே ரத்தம் எல்லாம் ஊத்துதே அப்படின்ட்டு டயலாக் விட்டுட்டு இருப்பான். குமாவால சுத்தமா முடியல. ஆனாலும் அடிச்சு புடிச்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவானா. எங்கடா ஓடுற குமா, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு அந்த லாவா பவர் வச்சு அட்டாக் பண்ணுவான். எல்லாத்துலயுமே எஸ்கேப் ஆகி அவனோட பவரையே அவன் நெஞ்சில ஒரு அடி அடிப்பான். ஆள் பாத்தீங்கன்னா இப்ப அங்க இருந்து எஸ்கேப். எதுக்கு இப்படி அடி வாங்கிட்டு வந்தான், எதுக்காக இப்படி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கான்னு தெரியல. அகைனுக்கு பாத்தீங்கன்னா செம கடுப்பாவும். அந்த டைம் அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். நியூ வேர்ல்டுல இருந்த பர்னிங் ஐலாண்ட்ல அகைனு நேவி ஆளுகள்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போன பாணியை பிடிச்சிருப்பாங்க. இவ கவர்மெண்ட் இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அகைனு அந்த அளவுக்கு பதறிட்டானாமா. பட் இப்போ நீ மாட்டிக்கிட்ட, எல்லாமே முடிய போதுமா. ஆக்சுவலா ஜுவல்லரி பாணியை பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலி போட்டு தான் கட்டி வச்சிருப்பானுங்க. அவ பாத்தீங்கன்னா இந்த நிலைமையிலையும் நீங்க பண்ணது எல்லாத்துக்குமே அனுபவிப்பீங்கடான்னு கத்துன்னு கத்துவான். அவன் கொலை கொலை எவ்வளவு கொலைக்கணுமோ கொலை. குமாவுக்கு அழிஞ்சு போன சென்ஸ் எதுவுமே ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனே வாலண்டியரா ஒரு வெப்பனா மறுபடியும் பிறந்து வந்திருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் நம்பவே மாட்டான். அவர் வாலண்டியரா உங்ககிட்ட வந்து இப்படி மாறிக்கிறேன்னு சொல்ல வாய்ப்பே இல்லை. என்னைய என்னைக்குமே அவர் கைவிட மாட்டாரு, நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு அழுதுகிட்டே கதறி இருப்பான். இப்படி இந்த சின்ன பிளாஷ்பேக் அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது செலஸ்டியல் டிராகன்ஸ் அகைனுவை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க. எங்கடா அந்த குமா, கூறு கட்டவனே, நீயும் கோட்டை விட்டுறாத, அவனை காலி பண்ணு, ஏன்னா நீ தான் அட்மிரல் ஆஃப் த ஃபிளீட், உன் கையில இருந்து அவன் தப்பிக்கவே கூடாதுன்னு கத்திட்டு இருப்பாங்க. அதான் தப்பிச்சு போயிட்டானே. உடனே அகைனு இருந்துட்டு, எங்க போற குமா, அப்படி எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நீ எங்க போற, நீ எங்க போனாலும் நீ ஒரு பப்பட் தான், உனக்குன்னு எதுவுமே இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படி அங்க கட் பண்ணி இப்போ எக்ஹெட் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க இருந்த பாசிபிஸ்டாஸ் எல்லாம் இப்ப நேவியோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுல்ல. அதுங்க அந்த சீபீஸ்டிங் எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு சுட்டு கடல்ல மூழ்கடிச்சிரும். சோ இப்ப நேவி ஆளுகளும்
அவங்களும் ஃப்ரீயாவே உள்ள வந்துட்டாங்க. இனி அந்த ஐலாண்டோட ஷீல்டு மட்டும் டிசேபிள் ஆயிருச்சுன்னா பூந்து விளையாண்டுருவானுங்க. இப்போதைக்கு கிசரு உள்ள போயிட்டாரு, அது போதும் நமக்கு அப்படின்ட்டு மொத்தமா ரவுண்ட் கட்டிட்டு இருப்பானுங்க. அதே நேரம் மேல வந்த கிசருக்கும் நம்ம லூஃபிக்கும் பயங்கரமா சண்டை ஸ்டார்ட் ஆகுது. பய எடுத்தவனே கியர் 4ல தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்மால அடிக்கிற அடியை பார்த்துட்டு கிசருக்கே இப்பதான் புரியுது கைடோ ஏன் இவங்கிட்ட தோத்து போனான்னு. பரவாயில்ல, நீ முன்ன விட பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டான்பா. ஆனா என்ன, எந்த அடியுமே கிசருவை பெரிய அளவுல பாதிக்கல. சரி, நீ தான் ஒரு பைரட் ஆச்சே, எதுக்காக வேகா பங்க காப்பாத்தணும்னு நினைக்கிற? உனக்கும் அவருக்கும் என்ன டீலிங்னு கேட்டா, அப்படியா, அப்போ நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. எதுக்காக அந்த ஆப்பிள் மண்டையனை நீங்க காலி பண்ண வந்திருக்கீங்க? முதல்ல அதை சொல்லு, அப்புறம் நான் பதில் சொல்றேன்ட்டு ஒரு பஞ்சு வைப்பான். அந்த பஞ்சு ஸ்ட்ரெயிட்டாலாம் வராது, கண்ணா பின்னா அங்கங்கன்னு சுத்தி சுத்தி வரும். எங்க இருந்து வந்து அட்டாக் பண்ணுன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஆனாலும் கிசரு கரெக்டா அதை ஒரு மிதி வச்சு தடுப்பான் பாருங்க. அவனும் சும்மா இல்ல, பயங்கரமான ஆள் தான், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சட்டுன்னு அந்த இடத்தை விட்டு லைட் ஸ்பீட்ல எஸ்கேப் ஆயிடுவான். எங்க போயிட்டு இருக்கான் இவன்னு பார்த்துட்டு இருந்தா முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து அவன் பவரை யூஸ் பண்ண போறான். அப்பதான் மேட்டர் சொல்லுவான், அவனுக்கு வேகா பங்க கொல்லணும்லாம் ஐடியாவே இல்ல. எனக்கு வேகா பங்க ரொம்ப நாளா தெரியும், ஆனா பரவாயில்ல, நீ அவர் பக்கம் இருந்து அவரை காப்பாத்துறீல, நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்பீட்ல வருவான். வந்து லூஃபிய ஒரே மிதி வாங்கின வேகத்துல பின்னாடி மின்னல் வேகத்துல அடிச்சு பிச்சுக்கிட்டு போவான். கரெக்டா அவன் வந்துகிட்டு இருக்கிறதுக்கு நேரா தான் அந்த வேகா ஃபோர்ஸ் 1ங்கிற ரோபோட் கப்பலை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்குது. அத வேகா பங்க் உருவாக்கும் போதே ட்ரீம் ஆஃப் மேன்கைண்ட்னு சொல்லி தான் உருவாக்கி இருப்பாரு. வேகா பங்குக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ஜெயண்ட் ரோபோட். கடைசியில அது மேல லூஃபி வந்து அடிச்சதுல 2 துண்டா அப்படியே பொளக்கும் பாருங்க, ரொம்ப கொடுமை. ஆனா அதை விட இப்ப பெரிய பஞ்சாயத்து, கிசரு லூஃபியவே இப்ப அடிச்சுட்டான். இனி இதுக்கப்புறம் நம்மால அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிக்க போறானா, இல்ல கிசரு நம்மால தோக்கடிச்சுட்டு வேகா பங்க கொல்ல போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.